வெல்கம் பேக் டு அபுதாபி. அண்ட் இப்போ நாங்கள் இருக்கிறது அபுதாபி. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். அபுதாபியில் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். இன்ஃபேக்ட் வந்து யூஏக்கு வந்தாலே மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் ஃபெராரி வேர்ல்ட். ஓகே, ஸோ ஃபெராரி வேர்ல்டுடைய வெளியில் இருக்கும். ஸோ இங்கேருந்து எந்த வியூவும் இல்லை, பட் இருந்தாலும் உள்ளே போகிறப்ப தான் தெரியும். இதுதான் ஃபெராரி வேர்ல்டுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களுடைய ஷட்டில் பஸ் வந்து எங்களுக்கு விட்டு போச்சு. ஸோ இங்கேருந்து உள்ளே போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே தெரியும் ஃபெராரி வேர்ல்டு தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் இருக்கு. அந்த ஃபெராரிக்கான பிராண்டிங்காகவே அந்த ஒரு ஃபீல்காகவே ரெட் கலர் சட்டையை போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபன். ரஞ்சினி வந்து வரமாட்டாங்க வீடியோக்குள்ள. வெளியே தான் இருக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாரும் வீடியோ பார்த்தா பயங்கர சையாகிறாங்க இப்போ. ஏன்னா வீட்டில் வந்து அவ்வளோ நாள் வீடியோ எடுத்து எல்லாம் பயங்கர டெஸ்ட் ஆட்டாங்க. எனிவேஸ் இருந்தாலும் இப்போ நேரம் உள்ள போகிறோம். இது வந்து இந்த ஃபவுண்டன்ஸ் அட் யாஸ் மால். வாங்க. Find that Ferrari feeling. That Ferrari feeling is going to be inside. souvenir shops தான் இருக்கு பாருங்க. ஆல் தி மர்ச்சன்டைசஸ் எல்லாம் இங்க கிடைக்கும். இது ஜெனரலான விஷயம் போல இருக்கு. எல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு வாங்குற ஸ்டிக்கர் மேக்னெட்ஸ் எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஐ லவ் துபாய், ஐ லவ் துபாய், ஐ லவ் அபுதாபி அங்க இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க வச்சிருக்காங்க. மறக்க மாட்டேன். ஃபெராரி வேர்ல்டு போறதுக்கான வழி இதோ இருக்கு. திஸ் வே டு ஃபெராரி வேர்ல்ட் யாஸ் ஐலண்ட். என்ன ஒரு பெரிய டோம் பாத்தீங்களா? அது ஃபெராரி டோம்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பாட்டில் தான் நம்ம இருக்கோம். ஃபெராரி வேர்ல்டு அபுதாபி வந்து விட்டோம். டிக்கெட்டிங் கவுண்டர் அங்கே இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டதுனால ஹோட்டல் மூலிமா டேரெக்டாக போக வேண்டியது கியூக்கு. ஓகே, இந்த ஃபெராரி வேர்ல்டு நிறைய விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் டைம் தாராளமாக பாருங்க. உள்ள என்ட்ராதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். அந்த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் சொல்றாங்க. நீங்க எப்படி என்ன குறை சொல்லலாம்? அது உங்க மிஸ்டேக். ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. சோ தெரியல, மத்த ரோலர் கோஸ்டர்ஸ் தான் இருக்கு, அதையும் போய் பார்ப்போம். இது ஃபுல் ஃபன் தான். ஓகே, சோ என்டர் ஆயாச்சு. அண்ட் இப்போ என்டர் ஆன உடனே ஏதோ விக்கிற ட்ரை பண்றாங்க, என்னன்னு தெரியல. இது தீம் பார்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுருவாங்க ஒரு அமௌண்ட்டை பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க உள்ள சைடில் விற்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒன்று அப்படி இருக்கணும், இல்லைன்னா வந்து இந்த பார்க்கை பற்றின எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். எப்படி பாருங்க, ஒரு அற்புதமான ஃபெராரி காட்டுறேன். Monza SP1, most powerful V12 ever to leave the gates of Maranello. Ferrari உருவாகிற இடம் Maranello. அதோட பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க. டேஷ் போர்டில் ஒரு அழகாக இருக்கு. இதே மாதிரி அங்கே இன்னொரு Ferrari இருக்கு. எது வழியாக போகணும்னு தெரியல. இன்ஃபர்மேஷன் சென்டர். இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க கன்ஃபார்மாக. ஸோ இப்போ ஏதோ கொடுத்தாங்க, என்ன சொல்லி என்ன பண்ணாங்க? அது கொஞ்சம் இப்படி காட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதாங்க மேப்பு. ஸோ இப்போ வந்து என்ன போட்டிருக்குன்னா, நம்ம வந்து எங்கே இருக்கும்? யூஆர் ஹியர் எங்கே இருக்கு? லெஃப்டில் போகணும், ரைட்டில் போகணும். ஓகே, ஸோ இந்த வழியாக தாங்க போகணும். ரேசிங் ஜோன் போட்டிருக்கு பார்த்தீங்களா பின்னாடி, அந்த வழியாக உள்ளே போகணும். டயட்டோனா SP3 எப்படி இருக்கா பார்த்தீங்களா? வேற லெவல். 6496 cc வேற லெவலில் இருக்கிறதெல்லாம் ஓட்டு போனோம்னா. ஃபெராரி வாங்க முடியலன்னு ஏக்கத்தோட இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, ஃபெராரி சஸ்பெண்டடாக இருக்கு. அது காரணம் என்னன்னா, அதோட ஏரோடைனாமிக்ஸ் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றத வந்து எல்லா பக்கத்துலையும் எல்லா ஆங்கிள்லேருந்து பார்க்கணுன்றதா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் அ ஃபார்முலா 1 ஃபெராரி. நான் வாழ்க்கை அநேகமாக ஷூ மேக்கர்லாம் ஓட்டின டைமில் இருந்த வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது அலோன்சோ. ஓகே, அலோன்சோடைய காருங்க அங்கே போட்டுருக்கு பாருங்க, அலோன்சோ. ரேசிங் ஜோன் இந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ முதல்ல இங்கே ஒரு ரைடு ஒன்று வந்திருக்கு. என்ன ரைடுன்னு பார்ப்போம். த சாம்பியன், டிரைவிங் த சாம்பியன் சொல்லிட்டு இது வந்து சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஹார்ட் ட்ரபிள் இருக்கிறவங்க,
ப்ரெக்னென்ட் ஆனவங்க அந்த படத்தை சொல்கிற மாதிரி தான் இவங்களாம் வந்து தவிர்க்கவும் போட்டிருக்கு. ஓகே, நம்ம உள்ளே போய் பார்த்துட வேண்டியது தான். போகிறது ரைட் நம்பர் 7. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு இன்னும் தெரியல எனக்கு. போகிற வழி வழக்கம் போல அதோட பாதை இதில் இருக்கும். சுற்றி போகணும். வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தீபக் பனிஞ்சட்டிகள் மற்றும் ரஞ்சனின் ராவடி. உடன் வழங்குவோர் அக்னித்தின் ஐஸ் காஃபி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இப்போ நாங்கள் போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா டிரைவிங் இந்த சாம்பியன் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அங்கே உள்ள வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டிமுலேட்டர் மாதிரி ஒரு இதில் வச்சு உட்கார வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தியேட்டர் மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு விஷுவல் போடுறாங்க. அந்த விஷுவலில் கார் ஓட்டுற மாதிரிலாம் சீக்வன்ஸ் வருது. அதுக்கேற்ற மாதிரி உட்கார இருக்க சீட்டில் வந்து ஸ்டிமுலேஷன் ஏற்படுத்துது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சூப்பரான கதையை வேறு சொல்லியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து நாங்கள் போகிற ரவுண்ட் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் தான். இதுலேயே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, ஏன்னா கேமரா பறந்துடும்ன்றதுனால. ரைடை முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். என்னங்க இது இவ்வளோதானா? சரி, இப்போ நாங்கள் போயிட்டு வந்த ரைடு வந்து அந்த மினி ரோலர் கோஸ்டர். அதுதான் குழந்தைங்க போகிற மாதிரி ரைடு தான் அது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, ஓகே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததான் நாங்கள் போகிறது வந்து டர்போ ட்ராக். இது ஒரு பயங்கரமான லூப்பில் இருக்கக்கூடிய ரோலர் கோஸ்டர் தான். பயங்கரமாக உள்ளெல்லாம் போயிட்டு வருது. என்ன மாதிரி இருக்குமோ தெரியல. அண்டு இங்கே நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ரௌடு பெருசாக இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து எல்லா ரைடுமே டக்கு டக்குன்னு கிடச்சிருது. என்ன ஒன்று நிறைய நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ டர்போ ட்ராக்குக்கு போக வேண்டியது தான். ஐயோ, நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஸோ பெரிய கியூ, ஆனால் கூட்டமே இல்லை. நடந்து வந்து அவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ ப்ரிப்பேர் டு டெஸ்ட் ஹெல்மெட்ஸ் இது எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பில்டப்பாக தான் இருக்குது அந்த ரைடு. அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியலையே. இப்போதான் ஏற்றுறேன், அதுள்ள போயிடுச்சு வண்டி சல்லுன்னு. இதாங்க போயிருக்குது இந்த ரவுண்டு. மேலே போயிருக்காங்க, வராங்க பாரு. என்ன ஸ்பீடில் வருவாங்க பாரு. ஆட்டி ஸ்லோ ஆயிடுச்சு. செம த்ரில்லிங்காக இருக்கும் போல இருக்கு. போயிட வேண்டியது தான். 1 hour later. இப்போதைக்கு தாங்க முதல் ரைடு டர்போ ட்ராக்ன்றதாங்க செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன். அடி உட்காந்து அப்புறமா ஒரு இழுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு இது தெரியுது பாத்தீங்களா, மேல கோன் மாதிரி தெரியுதுல, பனல் ஷேப்ல. அதுக்குள்ள இருந்து மேல போயிட்டு அப்படியே அங்க ஒரு திருப்பி டிராப். நீங்க யோசிச்சு பார்த்ததுல வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட். கேளுங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போதைக்கு வந்ததுல அந்த ஃபார்முலா ரோசா இல்லட்டாங்க. ரோசாவும் இல்லை, மறி கொழுந்து இல்லைன்னு ஒன்று. அட்லீஸ்ட் ஒரு மல்லிகைப்பூ அது கிடச்சிது. அதான் இந்த டர்போ ட்ராக். தயவு செஞ்சு வந்தீங்கன்னா டர்போ ட்ராக் மிஸ் பண்ணுறாதீங்க. உண்மையிலேயே எதிர்பார்க்க மாதிரி சல்க்குன்னு போயிட்டு சல்க்குன்னு வந்துட்டு. இப்போதான் வந்து ஃப்ளைங் ஏசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு பார்த்தாங்க. பார்த்தீங்களா, லூப் லூப்பாக இருக்கு. இதுதாங்க அது வேற லெவல். இப்போ அடுத்ததான் ஒரு பேட்ச் போவோம்ல, அதை எடுக்கிறேன் பாருங்க வீடியோ. அவங்களோட எக்ஸைட்மெண்ட் த்ரில்ல மட்டும் பாருங்க, சான்ஸே இல்லை. ஆனால் என்ன ஒன்று, ஃபார்முலா ரோஸா தான் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட்டு. பட் இருந்தாலும் இதுவே முடியல. அப்புறம் அதெல்லாம் எப்படி முடியும்? என்ன அக்னேத் ஓடி சார்? ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சுல? ஆமா, பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இந்த போட்டோல வேற எடுத்து வச்சிருக்காங்க. போய் பார்க்கணும் போட்டோ எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. பிரானோ ஃபோர்ஸா ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். இதுக்கு போகிறோம். ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கு. இவ்வளோ தூரம் நடக்கிற அளவுக்கு வருத்தா இருக்குமா தெரியலையா? ஓகே, ஜிடினா தெரியுமா உங்களுக்கு? கிராண்ட் டூரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கிராண்ட் டூரிஸ்டோவா. ஜிடி கார்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். எனக்கு ஒரு ஜிடி கார் வாங்கணும்னு ஆசை. ஒன்று வந்து மஸ்தாங் ஜிடி வாங்கணும், இல்லைனா BMW GT 3 GT 5 GT தான் வாங்கணும். கடைசி வரைக்கும் இமேஜினேஷன் தான். எப்படி இருக்குமோ தெரியல. இப்போ கடைசியாக போயிட்டு அந்த ரைடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக 2 ரோலர் கோஸ்டர் வச்சிருக்காங்க. 2 சொல்லி ஒரு 3 பேட்ச் மாதிரி, ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலரு. ஸோ இது 2 ரோலர் கோஸ்டர் ஒரு ரேஸ் விட்டா எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி தான் ரேஸ் மாதிரி விடுறாங்க. கடைசியில் வந்து ரெண்டுமே ஒன்றா தான் வந்து நிற்குது. முக்கியமான ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன இருந்தாலும் ஃபார்முலா ரோஸா இல்லாத வந்து ரொம்ப மனசுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. சரி, அதான் பசிது சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் ஒதுங்கி இருக்கும். இதுக்கு பேர் வந்து மாமா ரோசெல்லா. ஓகே, ஸோ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் மெனு வந்துடும். அப்படி இல்லைனாலும் உள்ளே மெனு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். ஸோ அதனால் ஃபுல்லாக இட்டாலியன் ஸ்டைல் தான் இருக்குது எல்லாமே. நாங்கள் வந்து ஒரு பீட்சாவும் ஒரு ஸ்பெகட்டியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சேர்த்து. ஸோ அதான் சாப்பிட போகிறோம். அண்ட் வழக்கம் போல் அமௌண்ட்டெல்லாம் கேட்டுறாதீங்க, பயங்கரமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, தீம் பார்க்கணும் அப்படி தானே, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வந்து உஷாராத்தீங்கன்னா வெளியே சாப்பிடுவாங்க, ஆனால் உள்ளே வந்தால் சாப்பிடாம இருக்க முடியாது. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமாக இருக்கீங்க? 4 hours 5 hours ஒரு ரேட்டில் இருக்கணும்னா இல்லை அப் டு வேறு வழி கிடையாது, இல்லை சாப்பிட்டு தானே ஆகணும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லா குசினும் இருக்குது. சுற்றி அமெரிக்கன் இருக்குது, இட்டாலியன் இருக்குது, அரேபியன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலி நான் ஆசைப்பட்ட ஃபெராரியை பார்க்க போகிறேன். இதுதாங்க ஃபார்முலா 1. யார் ஓட்டினதுன்னா F2002 நம்மளுடைய மைக்கேல் ஷூமாக்கர் அவர் ஓட்டின கார் தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அமேசிங் இல்லை? வாட் அ சைட், வாட் அ கார். V10 இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2996 cc, 600 கிலோ, 7 ஸ்பீட் ப்ளஸ், 19 ரேஸ், 15 விண்டு, 28 போடியம், 11 போலு, எஃப்லாப் 15. அடுத்தது பாருங்க, எப்படி கலகுதா? இது யார் ஓட்டுனது? இது ஃபெராரியோடைய F1 2000 மாடல். ரூபன்ஸ் பேரிகாலோ அண்ட் மைக்கேல் ஷூமேக்கர் ஓட்டுனது. F399 மைக்கேல் ஷூமேக்கர் ஓட்டுனது. கலக்கல் 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 போங்க. சாம்பியன்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் அவரோடது. இது வந்து F2003 அபுதாபியில் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன், போட்டிருக்காங்க. இது யார் ஓட்டுங்கன்னா ரூபன்ஸ் பேரிகாலோ F2003. தலைவன் ஓட்டிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க வாழ்க்கைய. பாருங்க, இந்த லெஜெண்டுங்க, மை ஃபேவரட் மைக்கேல் ஷூமி. ஓகே, ஸோ ஃபெராரி வேர்ல்டு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா ரோஸா வந்து இல்லை அப்படின்றது தான் ஒரே பெரிய டிசப்பாயின்மெண்ட். எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க. பட் அது இல்லாமல் சில ரைட்ஸ்லாம் இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ளைங் ஏசஸ், அப்புறம் இன்னும் 2-3 ரைட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, அது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பட் யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூரில் இருந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமா தெரியல. பட் ஃபார்முலா ரோஸா ப்ராப்ளி ஓகே, அதை வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்ன்றாங்க. இதுல பெருமை வேற. பட் இல்லைனாலும் வந்து அங்கே நமக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இல்லை நம்ம போல, அதனால ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. எதுக்கு அந்த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் யூனிவர்சல் ஸ்டுடியோ போடுது, அதை பற்றி சொல்லணும். தட் இஸ் an experience. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஃபார்முலா ரோஸா அடுத்த வாட்டி நாங்கள் வரும்போது ரெடியாக இருக்கணும். நாங்கள் அப்போ வருவோம்னு தெரியாது, வரும்போது இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஃபெராரி வேர்ல்டு இஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இட்ஸ் கைண்ட், கரெக்டாக இல்லையா? ஸோ நாங்கள் வந்து மைக்கேல் ஷூமேக்கர் ஓட்டின வண்டி கூட நின்றுட்டு சைனிங் ஆஃப். ஆமாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபெராரி ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, பயங்கர இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் ஏகப்பட்டதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் வீடியோவில் காட்ட முடியல, நிறைய விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால அதான் காட்ட முடியல. பட் இங்கே வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். என்சோ ஃபெராரி எப்படி ஆரம்பிச்சாரு, ஃபெராரி எப்படி ஆரம்பிச்சது, உலகத்தில் வந்து எப்படிலாம் அது பயணப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து இந்த ஃபெராரி வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதையும் தாண்டி ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர், எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்கிறது, த்ரில் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா அபுதாபி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெராரி வேர்ல்டு விசிட் பண்ணுங்கள். அண்ட் ஹபிபி அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அடுத்த எபிசோட் இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸிங்காக வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது துபாயில் தான் நினைக்கிறேன். ஸோ see you in துபாய். ஃபன் அண்ட் ஃபன்ல ஃபன் பண்ணுறது நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஜெட்ஸ்கிக்கான உடைகளில் இருக்கோம் நாங்கள். தயாராகிவிட்டோம். ஜெட்ஸ்கி இருக்கான ஜெட்ஸ்கி பாருங்க, பசங்களாம் கலகிறானுங்க. We are entering Atlantis, Bob Jumeirah. ஓகே, அட்லாண்டிஸ்குள்ள வந்தாச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிறது தான் இந்த பிரம்மாண்டமான அட்லாண்டிஸ், பாம் அட்லாண்டிஸ். ஹாப்பி பர்த்டே அக்னேத். தேங்க்யூ. ஓகே, ஸோ அட்லாண்டிஸ்குள்ள செக் இன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அட்லாண்டிஸ்குள்ள நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ராம்சே. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர்
தீபக் பனிஞ்சட்டிகள் மற்றும் ரஞ்சனின் ராவடி. உடன் வழங்குவோர் அக்னித்தின் ஐஸ் காஃபி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க guys.